போறியா? என்னது சுவாமி? இன்னும் இருக்குல்ல கரும்பு, இதுல 6 கரும்பு இருக்கு. எனக்கு 3 உனக்கு 3. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட முடிக்காங்கன்னு பாப்போமா? கிண்ணி இது அவ்வளத்தை எப்படினே சாப்பிட முடியும்? கரும்பை கடிச்சு கடிச்சு எனக்கு பல்லு வாயெல்லாம் வலிக்கி. இது உடம்பெல்லாம் உனக்கு வலிக்கி, வாயை விட பல்லு தான் பெருசா இருக்கு. இப்ப பார்த்தாலும் என் வாயை பத்தியே கிண்டல் அடிச்சுட்டே இருக்காதானே, மாதிரி அடிச்சு போடுவேன். சரி சுவாமி ஆரம்பிப்போமா? என்ன நான் உன் மேல கோவமா இருக்கேன், நான்லாம் ஒன்றும் போட்டிக்கு வரல, நீ தனியாவே இருந்து தின்னு. சரிம்மா சுவாமி சாரி. கொஞ்சம் சிரியா? சரி போட்டி ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கக்கூடியவங்களுக்கு என்ன ப்ரைஸு? என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கக்கூடியவங்க தானே ஜெயிப்பாங்க. அவங்க எது சொன்னாலும் தோத்து போனவங்க கேட்கணும். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். வேண்டாம், வேற ஏதாவது வைப்போம், ஏதாவது கிஃப்ட் அந்த மாதிரி. கண்டிப்பா என்னால ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்க முடியாது, நாளைக்கு பூரா என்ன வச்சு வேலை வாங்கலான்னு பார்க்க, அப்படிதானே? நான் போட்டிக்கு வரல. சரி சரி, அப்ப என்ன பண்ணணும் நீயே சொல்லு. என்ன இந்த 2 பேரும் அணக்கமே இல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டையை போட்டுட்டு கிடக்கும், ஆளையே காணதுக்கு இல்ல, எங்க போச்சுன்னு தெரியலையே. சுவாபி சுபின், இதுல என்ன இவ்வளவு எறும்பு ஓடிட்டு இருக்கு? நல்லா தானே கிளீன் பண்ணி போட்டோம். நேற்று நைட்டு வீடெல்லாம் மாப் பண்ணியிருக்கேன், காலையிலையும் தொடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி எறும்பு வருது? எங்கிருந்து வருவேன்னு தெரியலையே. இந்த அருவோடு தான் வருது, எது சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போட்டிருக்கேன் என்னமோன்னு தெரியலையே. ஏன்னா நீங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களோ? ஏனே இது என்னது? ஏமா என்னாச்சு? கரும்பு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதுக்கே உன் மூஞ்சி இப்படி போகுது? கரும்பு சாப்பிடுங்க, அது தெரியும், அதை இப்படியே சாப்பிடுவாங்க. ஏமா கரும்பு இப்படி தானே சாப்பிடுவாங்க, உங்க ஊர்ல வேற மாதிரி எதுவும் சாப்பிடுவாங்களோ? அம்மா எதுக்குமா அடிச்சீங்க இப்போ? ஏய் என்னதுல இது? கரும்பு சாப்பிட வேண்டியதா, அதுக்கு இப்படியே சாப்பிட்டு வீடு ஃபுல்லா துப்பி வைப்பீங்க? அம்மா கரும்பு இப்படி தானே சாப்பிடணும், அதுக்காம அடிச்ச? ஏச்சி உனக்கு என்ன, பொம்பளை பிள்ளை தானே? அம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டு க்ளீன் பண்ணலாம்னு நினைச்சேம்மா. சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்து அதுல போட்டு சவச்சு துப்பி போட வேண்டியதானே? வீடு ஃபுல்லா துப்பி போட்டு எறும்பு எங்க வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்க. அம்மா இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா, அடிச்சிடாத. இப்ப 5 நிமிஷத்துல வருவேன், 2 பேரும் ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும். வீட்டுக்குள்ள எங்கனையாவது எறும்பு ஓடத நான் பார்த்தேன். அப்ப எதுக்கு உங்க 2 பேருக்கும் ஃபுல்லத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இப்ப சாப்பிட வந்துக்கணும் 10 நிமிஷத்துல. சரிம்மா. பிள்ளைகளு வளர்வு நல்ல லட்சணமா. ஏடி குடிமி, ஏம்ல குடிமின்னு கூப்பிடுங்க? ஏன் எனக்கு பேர் கிடையாதோ? எல்லாம் ஒன்னால தான்டி. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து முதல்ல விரிச்சிருந்தா இப்படி அம்மாக்கெல்லாம் அடி வாங்கியிருப்பேனா? ஏன் கரும்பை கடிச்சு கடிச்சு இப்படி துப்பி போட தெரிஞ்ச உனக்கு ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து துப்பணும் தெரியாதா? உன்னை எப்படி அடிக்கல, என்ன மட்டும் அடிச்சுட்டு போறவன்? ஏன்னா நான் எப்பவாவது தான் இப்படி தப்பு பண்ணுவேன், நீ எப்பவுமே இப்படி தானே இருக்க, அதுக்கு தான். ஏடி குடுமி, இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. இம்மா இம்மா அண்ணன் அடிக்க வரா. குடுமி பண்றது எல்லாம் இவ, ஆனா அடி வாங்குது நான். இவன் என்ன, நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படியே சைலண்டாவே இருக்கான், ஒரு பேச்சு வார்த்தை கிடையாது. டேய் கார்த்தி, டேய் மச்சான். என்னடா எதுக்கு கூப்பிட்ட? டேய் நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல, வந்ததோடி வாமச்சான்னு சொன்னேன். அதை விட்டு வாம்பாட்டுக்கு நீ ஒரு சைட்ல இருக்க, நானும் ஒரு கடையில இருந்து மொபைல நோண்டிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? வீட்டுல எதுவும் சண்டை போட்டியோ? வீட்டுல நீ சண்டை போடுறதா இருந்தா உங்க அப்பா கிட்ட மட்டும்தான் சண்டை போடுவேன், அவரும் இங்க கிடையாது. மாதிரி என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. பொங்கலுக்கு வீட்டுக்கு வாடா, வந்து இருந்து சாப்பிட்டு முழுங்கிட்டு போவான்னு சொல்லிட்டு நீ வாம்பாட்டுக்கு ஒரு சைட்ல இருந்தேன்னா எப்படி நியாயம்? டேய் உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? நீ எப்பவும் இப்படி அப்செட்டா இருந்து நான் பார்த்ததே இல்ல. அப்செட்டா இருப்ப, உங்க வீட்டுல உங்க அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணா மட்டும்தான் இப்படி இருப்ப. இப்ப என்னாச்சு? அவர் தான் இங்க இல்லையே. இல்லடா அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. டேய் கார்த்தி, உங்க அக்கா இன்னைக்கு சொன்னதை நினைச்சுதான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ? ரைட்டு, இப்ப புரிஞ்சுட்டு சுவானிய பார்க்க முடியல அதனால தானே? அவளை பார்க்க முடியலன்றதை விட அன்னைக்கு நடந்த பிரச்சனை எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குடா. அவளை பார்க்க முடியல, அது ஒரு சைடு கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு நான் அவளை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன், பாவம் எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ட்ரெஸ் எடுத்து வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணலை. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை எங்கள் அக்கா எதுவும் அவங்க வீட்டில் போய் சொல்லியிருப்பாங்களோ? டேய் சின்ன பண்ண அக்கா பற்றி உனக்கு தெரியாதா? அவங்க எப்படி வீட்டில் போய் இதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க? சொன்னா அவங்களுக்கும் தானே பிரச்சனை. அதனால அதை பற்றி எதுவும் வீட்டில் பேசியிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு வேளை அன்னைக்கு உங்கள் அக்கா அட்வைஸ் பண்ணதில் மேடம் எதுவும் திருந்திட்டாங்களோ? திருந்திட்டாங்களான்னா எனக்கு புரியல. இல்லடா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச வேண்டாம் அப்படி எதுவும் பிளான் பண்ணியிருப்பாளோ? டேய் என்னடா குண்டை தூக்கி போடுங்க. இல்ல மச்சான், நீ பதட்டமாகாத. இல்ல என் மனசுல எப்படி தோணுச்சு, ஒரு வேளை அப்படி எதுவும் பிளான் பண்ணியிருக்காளோ அப்படின்ட்டு. டேய் நீ வேற, நானே டென்ஷனாக இருக்கேன். எதுக்குடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? எனக்கே அவகிட்ட பேச முடியல பார்க்க முடியலன்னு நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது.
பேசாம அவள் வீட்டுக்கிட்ட போய் நின்றுடலாமான்னு தோணுது. வெளியே வந்தா ஒரு வாட்டி பார்த்துட்டாச்சும் வரலாங்களா? சரி, உன் மனசுக்கு அது சரின்னு படுதுன்னா கிளம்பு, இப்பவே போயிட்டு வருவோம். ஆனால் இன்னொரு பக்கம் எங்கள் சின்ன பொண்ணக்கா எதுவும் பார்த்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த கிளி கிழிச்சால. என்ன இவனுங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. கார்த்திக் 2 நாளா ஆளு சரியே கிடையாது. என்னன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனா 2 பேரும் அந்த விஷயம் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கே. ஒட்டு கேட்கறது தப்பு தான். ஆனா என் பையன் ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. இதை பத்தி தினேஷ் கிட்ட இப்ப கேட்கலான்னு தான் வந்தேன். 2 பேரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம இதுலயே நின்று கேட்போம். ஆமா, அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமாம், சுவானிக்கிட்டே இனிமேல் பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சின்ன பொண்ணாக்கா அன்னைக்கு அந்த கிளி கிழிச்சிட்டு போனா. அவளோ திட்டையை வாங்கிட்டு மறுபடியும் அவளை பார்க்கறதுக்கு நான் அங்கே போய் நின்னா அக்கா பார்த்துச்சுன்னா அவ்வளோதான். சின்ன பொண்ணாக்கா இப்போ வரைக்கும் என்கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக பேசினதே கிடையாது. அவ்வளோ திட்டிட்டா. நீயும் பார்க்க தானே செஞ்ச. இவன் எதுக்கு என் பையனை பிடிச்சி திட்டணும்? என் பையனை இப்படி ஏசி விடுற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? அவனுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு. அதனால இப்ப என்ன? அந்த பிள்ளைக்கு தானே என் பையனை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன இவனை மட்டும் பிடிச்சி திட்டியிருக்கா? சரிடா, ஃபீல் பண்ணாத. அவங்க ஏதோ கோவத்துல அவங்க பேரும் அடிபட்டுருமோன்ற பயத்துல தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி நீங்க லவ் பண்றதுல அவளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? இல்லடா, அவங்களுக்கு அதை பற்றி எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருவேளை நாங்கள் லவ் பண்ணுறது வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா சின்ன பொண்ணாக்காக்கும் அதனால பிரச்சனை வரும். அதனால தான் அவங்க யோசிக்காங்க போல இருக்கு. ஆமாடா, அவங்க சொல்றதே ஒன்று நியாயம்க்கலாம். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிள்ளையும் இப்போ தான் ஸ்கூல் படிப்பே முடிக்க போகுது. இனிமேல் காலேஜ் படிக்கணும், வேலைக்கெல்லாம் போகணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளை கொஞ்சம் சின்ன பிள்ளை தான். அதனால தான் அவங்க அப்படி நினைக்காங்க போல இருக்கு. ஆமாடா, எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமே. பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த 2-3 நாளாக நான் அவளை போய் மீட் பண்ணாமல் இருக்கேன்னா எங்கள் அக்கா என்ன அன்றைக்கி அவ்வளோ ஏசி விட்டா. அதனால தான் நான் போகாமல் இருக்கேன். அவள் கேட்ட கேள்விக்கு எனக்கு திருப்பியும் சுவானி போய் பார்க்கணும் அப்படின்னே தோண மாட்டேங்குது. பயமாக வேற இருக்குது. சரி, வேற என்ன சொல்யூஷன்? தூரமாக நின்று அவளை பார்த்துட்டு வருவோம். வேற என்ன பண்ண முடியும்? நீயும் இப்படி அப்செட்டாக இருந்தா சரியாகாது. நான் ஒன்று சொல்லுகேன், நீ அவளை போய் மீட் பண்ணி பேசிட்டு ஒரு முடிவெடு. இப்போ வீட்டிலேயே இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது வேலை தேடு. வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து இருக்கும்போது ஓரளவுக்கு உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். நீ வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கு இப்படி பார்க்கணும்னு தோணாது. எப்பமா தான் நீ இங்கே வருவ, வரும்போது சின்ன பொண்ணக்கா கிட்டே சொல்லிட்டு அப்படியே சுவானியை ஒரு வாட்டி மீட் பண்ணலாம். நீ இங்கே இருந்தேன்னா உனக்கு அவளை மீட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். அப்புறம் தேவையில்லாமல் உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் தாண்டா சண்டை வரும். நீ சொல்கிறது தாண்டா கரெக்டு. பேசாமல் இங்கேருந்து எங்கேயாவது வேலைக்குன்னு போயிடலாம் போல இருக்கு. அவன் என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி பண்ணுதா? அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா நான் பேசிட்டு போகணும்னு விட வேண்டியதானே? எதுக்கு 2 பேரையும் பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா? என் பையன் இப்படி வருத்தப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. பாவம் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை பற்றி அவகிட்ட போய் கேட்டே ஆகணும். இன்னைக்கு சின்ன பொண்ணுகிட்ட இந்த விஷயம் பற்றி பேசலைன்னா எனக்கு கோவம் ஆத்திரமா வருது. இப்போவே அவகிட்ட போய் கேட்டுட்டு வரணும். இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே நிற்கக்கூடாது. எங்க சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆமராணி, எப்பவும் போல் சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஏப்பா, எப்பவும் போல சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லாதீங்கப்பா. எப்போ மாதிரி இல்லாம இப்ப சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க டீ, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கேக்குறதெல்லாம் செஞ்சு வாய்க்கு ருசியே போனோம்னா எனக்கு இது தேவைதான். ராணி, பிள்ளை சும்மா சொல்லியிருக்கு ராணி, அதுக்கு எதுக்கு கோவப்படுங்க? ஏங்க, உங்களுக்கு எவ்வளவு ஆசையா நான் சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னு பரவாயில்லைங்க, இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுங்க பத்தியா? இம்மா, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுமா. ஆனா எப்போ வைக்கிறத வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப எதுக்கு எல்லாரும் குனிஞ்சுக்கிட்டு கக்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? இனிமே தான் நீங்க இந்த ராணியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. யார் ராணி, எங்க போய் ஆட போற? இனிமே காலையில எந்திரிச்சது ஓடி எம்மா காப்பி அப்படின்னு காப்பி வரும்ல, இனிமே அது வராது. இட்லி, தோசை, புட்டு, ஆப்பம், சப்பாத்தி, இடியாப்போன்னு விதவிதமா செஞ்சு போடும்ல, அதுவும் கிடையாது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லாருக்கும் இனிமே தயிர் சாதம் தான். நைட்டுக்கு எங்க என் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னீங்களா, கடையில வாங்கி கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. இது கடையில் வாங்கி கொடுக்குதுக்கா? ராணி, நான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். நீங்க பெத்த பிள்ளைங்க தானே என் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிச்சு. இனிமே கடையில இருந்து வாங்கி கொடுங்க. எத்தனை நாளைக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். ராணி, உன் சாப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடுறது ஒரு சாப்பாடா? உன் சாப்பாடு அப்படியே அமிர்த மாதிரி இருக்கு. சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் வேணும்னு தான் வாய் கேட்கும். ஏ அம்மா, அப்பா என்னான்னு சமாளிக்காரு. ஏ மக்களே, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அம்மைக்கு சாப்பாடு என்ன அழகா இருக்கு. தேவையில்லாம எதுக்கு குறை சொல்லுவீங்க? இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காம எவ்வளவு பேர் வெளியே இருக்காங்க தெரியுமா? இப்படி நல்ல பத்தியே சொல்லி விடுங்க. இந்த சாப்பாடு கூட கிடைக்காம இன்னைக்கு பொங்கலும் அதுவுமா எங்கிருந்தாவது நமக்கு சாப்பாடு கிடைச்சிடாதான்னு ஏங்கி போய் எவ்வளோ மக்கள் வெளியே இருப்பாவ. நமக்கு இப்படி ஒரு சாப்பாடாவது கிடைச்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். இது இப்படி ஒரு சாப்பாடா? அப்ப என் சாப்பாடு மோசம் அதானே? இல்லை ராணி, இப்படி ஒரு சாப்பாடுனா இப்படி ஒரு அழகான சாப்பாடு கிடைச்சிருக்கேன்னு நம்ம சந்தோஷப்படணும்னு சொன்னேன். போதும், இங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்குனது போதும். இனிமே காலையில எழுந்திரிச்சு அப்பனும் மகளும் எல்லாரும் சேர்ந்து சமைச்சு இது பாத்திரத்துல டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொண்டு போங்க. நாமளாம் இந்த வீட்டுக்காண்டி ஒண்ணுமே செய்ய மாட்டேன்.
ராணி யார் ராணி கோவப்படுக? நீ கோவப்பட்டா நல்லாவே இல்லை தெரியுமா? நல்லாவே இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு கோவம் வர மாதிரி நீங்க பேசுவீங்க? ஏம்மா சத்தியமா உன் சாப்பாடு இன்னைக்கு சூப்பரா இருக்குமா. அதுலயும் இந்த சக்கக்கறி இருக்குல்ல, அழகா இருக்கு. ஆமாம்மா, இந்த சக்கக்கறி என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு கறியே நீ இதுக்கு முன்னாடி வச்சதே கிடையாது, அவ்வளோ ருசியா இருக்கு. அப்படியே மக்களே? ஆமாம்மா, என்ன டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா? பாட்டி கூட இப்படி ஒரு சக்கக்கறியை வச்சு தந்ததே கிடையாது. ஆமா, அதுலயும் இந்த சாம்பார் இந்த கூட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏம்மா பேசாம நீ ஒரு ஹோட்டல் வச்சிருமா, என்னானே அழகா சமைக்க தெரியுமா? ஆமாம், இந்த சக்கக்கறி பண்ண ராணி கைக்கு தங்க வளையல் தான் வாங்கி போட போறேன்னா. எல்லாம் சொன்னதோட சரி, ஒரு நாளாச்சும் வாங்கி தந்திருக்கீங்களா? அதனால என்ன, வாங்கி தந்துட்டா போச்சு. உனக்கு இன்னி பிறந்த நாள் வரும்ல, அப்போ வாங்கி தரட்டா? எங்க உண்மையாடா? ஆமா ராணி, உனக்கு பிறந்த நாள் வருதுல, அடுத்த வாரமோ என்னமோ, அப்போ உனக்கு ஒரு வளையல் வாங்கி தரேன், சரியா? சரிங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு லவ். சரிங்க, சாப்பிடுங்க. சக்கக்கறி நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா, இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா? இதுக்கே இன்னைக்கு என்ன பாடுபட போறேன்னு தெரியல. இப்பவே கேஸ் ஏறிட்டு வருவி. அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுங்க, கேஸ் எல்லாம் ஒன்றும் செய்யாது. நிறைய பூண்டெல்லாம் தட்டி போட்டுருக்கோம்ல, நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொன்னீங்களா, சாப்பிடுங்க. இது என்ன சத்தம்? நான் கிடையாது.